ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொண்டக்கடலை குழம்பு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இந்த கொண்டக்கடலை குழம்பை கருப்பு கலர் கொண்டக்கடலை வச்சு தான் பண்ணியிருக்கேன். கொண்டக்கடலை வச்சு பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியான குழம்பு ரெசிபி இது. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலையை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இப்போ அதை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன எலுமிச்சம் பழ அளவுக்கு புளியை நம்ம ஊற வச்சுக்கலாம். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ கொண்டக்கடலை ஃபுல்லாக நல்லா குக்காகி வந்துருச்சு. நீங்கள் கையில் எடுத்து அமுக்குனீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா அமுங்கணும். இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், இது 3 நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கறிவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை, இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலோட பச்சை வாசனை போகிறதுக்காக 1 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி குழம்பு பண்ணும்போது மசாலோட பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. குழம்பு நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆயிடும். மிளகாய்த்தூளோட கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, அதனால் சிம்மில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட தக்காளி ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசியணும், அந்தளவுக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது குக் ஆகிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூடி வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் போல நம்ம வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். தண்ணி ஃபுல்லாகவே நல்லா ட்ரையாக இருக்குது. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குக் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காயோட பச்சை வாசனை பொருளுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணால் போதும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொண்டக்கடலை இது கூட ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் போல் குக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம புளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கொண்டக்கடலையில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சா போதும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். குழம்பு நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு சிம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் போல குக் பண்ணிக்கங்க.
இப்போ இதை மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். குழம்பு ஃபுல்லாக நல்லா குக் ஆகி ஆயில் உங்களுக்கு செப்பரேட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நமக்கு கொண்டை கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கொண்டை கடலை குழம்பை இதே மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காராமணி குழம்பு இந்த மெத்தடில் செய்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் அளவுக்கு காராமணி எடுத்திருக்கேன். அது முதல்ல நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கங்க. நல்லா 2லேருந்து 3 தடவை கழுவுனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். குறைஞ்சது 5 மணி நேரம் போல் ஊற வைங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக குக் ஆகும். இப்போ 5 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்திருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இதை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி போட்டுடலாம். குக்கரை மூடி விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. காராமணியை நீங்கள் நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 விசில் கூட ரொம்ப நல்லா குக் ஆயிரும். ஊற வைக்காமல் நீங்கள் வேக வைக்கும் போது குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இப்போ எனக்கு 4 விசில் வந்துருச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ப்ரெஷர் போனதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கையில் எடுத்து அமுக்குனீங்க அப்படின்னா இந்தளவுக்கு அமுங்கணும். இந்தளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் நான் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ புளி நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா கரைச்சதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றுனீங்க அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 5லேருந்து 6 மிளகு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். நீங்கள் இது எல்லாமே ஆட் பண்ணும்போது குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நான் ஆட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகும் போது தான் குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் லைட்டாக வதக்கிட்டு நீங்கள் மற்றதெல்லாம் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழம்போட டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. வெங்காயத்தோட கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன். சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணணும். சிம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தக்காளி நல்லா மசியணும், அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசியும் போது தான் குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இது கூட சேர்த்துக்கலாம். கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5லேருந்து 10 நிமிஷம் போல் இதை வேக வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க காராமணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை மறுபடியும் மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணும்போது தான் இது மாதிரி ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வரும். குழம்போட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் ஃபுல்லாக செப்பரேட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு காராமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு நீங்கள் இதே மெத்தடில் செய்யும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியான ரொம்ப ஹெல்த்தியான வெண்டைக்காய் கடலை குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. வாங்க இந்த வெண்டைக்காய் கொண்டை கடலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த குழம்பு பண்றதுக்கு வெள்ளை கலர் கொண்ட கடலை எடுத்திருக்கேன். அதை 8லேருந்து 10 மணி நேரம் போல நல்லா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஒரு குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச தண்ணியோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி பத்தல அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப தண்ணி ஊத்தியாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு மூடி நம்ம வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப எனக்கு 5 விசில் வந்துருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அடுத்ததான் ஒரு கடாயை எடுத்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை இது மாதிரி பெரிய பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் இந்த அளவுக்கு தான் கட் பண்ணும். ரொம்ப சின்னதா கட் பண்ணிடக்கூடாது. இப்ப சிம்ல வச்சு இதை மூடி வச்சிடலாம். அப்பப்ப மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணா போதும். அப்பதான் வெண்டைக்காயோட வளவளப்பு தன்மை எதுவும் இருக்காது. இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா இதை எடுத்து ஒரு தட்டுல தனியா வச்சிருங்க. அடுத்ததான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். அதுல 1/2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி ஆட் பண்றேன். கூடவே 2 தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் ஆட் பண்ணிக்கங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் பொடி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் போட்டுக்கோங்க. இப்ப மிக்ஸி ஜாரை மூடி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி ஊத்தி இது மாதிரி நல்லா பேஸ்டா அரைச்சிக்கோங்க. இப்ப நம்ம வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணலாம். அதே கடாயில இன்னொரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்ப இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மீடியம் சைஸ்ல 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன பீஸா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமா கருவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்ப நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்டா இது கூட ஆட் பண்ணிடலாம்.
ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும், அந்த அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ இந்த சிம்ல வச்சு மூடி வச்சிடலாம். அப்பப்ப மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் ஃபுல்லா செப்பரேட்டா பிரிஞ்சு வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம அரைக்கும் போது போட்ட வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் குழம்போட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இந்த அளவுக்கு நல்லா ஆயில் செப்பரேட்டா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை இது கூட ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு ஒரு எலுமிச்சம் பழ அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன், இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊத்திக்கலாம். இப்ப இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன். இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்பதான் புளியோட மிளகாய் தூளோட பச்சை வாசனை நல்லா போய் குழம்போட டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வேக வச்சு வச்சிருக்க கடலை நம்ம ஆட் பண்ணிடலாம். கூடவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயும் ஆட் பண்ணிடலாம். இது ரெண்டும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம கடலையும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம், கூடவே வெண்டைக்காயும் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் போல குக் பண்ணா போதும். இது கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் போல மூடி வச்சிடலாம். இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் சிம்ல வச்சு மூடி வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் போல குக் பண்ணா போதும், நமக்கு ஆயில் ஃபுல்லா செப்பரேட்டா பிரிஞ்சு வரும். இப்ப ஆயில் ஃபுல்லா செப்பரேட்டா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணா போதும். இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.